சார் மகிஷி உடம்பில் அவள் உடம்புலேருந்து ஒரு ரத்த சொட்டு வந்ததுன்னா அந்த ரத்த சொட்டுலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாவான்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்வதியோட சூலத்தால் ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறான். அப்போ அதுலேருந்து வர சொட்டில் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அது தரையில் விழுந்தாதான் இல்லையா, அது தரையில் விழுந்தால் அதுலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாவான். அதனால தான் ஐயப்பன் என்ன பண்ணால், எப்படி நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது நரசிம்மர் வந்து இரணியனை மடியில் போட்டு பிறந்தாரோ, அந்த மாதிரி ஐயப்பன் என்ன பண்ணால், இந்த முட்டி சின்ன பையன் இல்லை, இந்த முட்டியை அப்படி தூக்கி அவன் முட்டி மேலே அந்த தலையை வச்சு உடம்பு கீழே வச்சு சூலத்தால் அப்படி குத்தினான். மகிஷாசுரனை எப்படி துர்க்கை சம்ஹாரம் பண்ணாலோ, எப்படி நரசிம்மர் வந்து இரணியனை சம்ஹாரம் பண்ணாரோ, அதை மாதிரி மடியில் வச்சு. ஒன்று என்னென்னா, அவளுடைய வரம் அவள் உயிரோடு இருக்கும் வரை தான் அந்த ரத்த சொட்டுலேருந்து ஒரு மகிழ்ச்சி வர முடியும். இப்போ பேசிக் மகிழ்ச்சியோட உடம்பு, இந்த மகிழ்ச்சியோட உடம்புக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த ரத்தத்துக்கு வேல்யூ இருக்காது. அப்போது இருந்தாலும் ஐயப்பன் அதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பன் இப்படி வச்சு காலை மடியில் அவளை வச்சு கழுத்தில் சூலத்தால் குத்தியதாக தான் ஐதீகம் வரலாறு.